லாஸ்ட் பொண்ணு திருக்கோயிலூர்ல படிக்க வச்சோம். 4 மணி போல ஆளை காணோம். போயிட்டு சனிக்கிழமை காலையில கேஸ் கொடுத்தோம். அன்னைக்கு சொல்றாங்க உனக்கு பொறுப்பெல்லாம் பார்க்க தெரியல, உனக்கு வேலை தான் முக்கியமானு கேக்குறாங்க அந்த மேடம். அப்ப நான் போனாதான் சம்பாதிச்சு சாப்பிடலாம் சார். எனக்கு 4 பொண்ணு சார், எனக்கு யாரும் இல்லை சார், எனக்கு தாய் கூட இல்லை, எனக்கு யாரும் இல்லை சார். அவங்க அந்த மேடம் ஒரு கீழா பேசுறாங்க சார். கேஸாவா எடுக்கலையா சார், அவங்க பொண்ணாந்தா இப்படி செய்வீங்களா? நானும் கேட்டேன் சார். வேலையெல்லாம் பார்க்க முடியுமா, எனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சார். பார்த்தீங்களா, இங்கே நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணமே போலீஸாக தான் இருக்காங்க. திருக்கோயிலில் ஒரு பொண்ணு படிச்சுட்ருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு லாஸ்ட் பொண்ணு லீவுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஊரில் 4 மணிக்கு எங்கேயோ போயிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. அந்த அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. 4 பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தா அவங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்கள பார்த்துக்க தெரியாது அப்படின்றாங்க. வேலைக்கு போகாமல் பிள்ளைங்கள எப்படி பார்த்துக்க முடியும், எப்படி படிக்க வைக்க முடியும்? 4 பொண்ணுங்க இத்தனைக்கும். அந்த போலீஸ்காரங்க சம்பாரித்து இந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்களா? இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது யார் இந்த காலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? போலீஸ்காரங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை அரசியல்வாதிங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணுன்னா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொஷின் கேட்கணுமா அவசியமாக அவங்கள? உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு? அப்புறம் என்ன இருக்கிறீங்க நீங்கள் போலீஸுன்ட்டு? ஒரு ஊரில் ஒரு பொண்ணை காணாமல் போச்சுன்னா போய் கேஸ் கொடுக்குறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு பிள்ளைங்கள பார்த்துக்க தெரியாதா, அதை பார்த்துக்க தெரியாதா, இதை பார்த்துக்க தெரியாதா அப்படின்றீங்க. நீங்களாம் மனுஷங்களா? உங்கள் குழந்தைங்க காணாமல் போனாலும் உங்கள் பசங்க காணாமல் போனாலும் இப்படி தான் பேசுவீங்களா? அதுதான் சொல்கிறேனே, இங்கே வந்து பாதி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே போலீஸு தான். தப்பு நடக்கிறத தடுக்க வேண்டியது தான் போலீஸாக இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து தப்பு நடக்கிறதுக்கு காரணமே போலீஸ் தான். திருட்டு நடக்கிறதுக்கு காரணமும் போலீஸ் தான். ஏன்னா முந்தா நேற்று என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்ச்மேன் சொல்கிறாரு, இங்கே திருட்டு நடக்க காரணமே போலீஸ் தான்ப்பா. ஏன்னா நைட்டு வராங்க அப்படின்னா இந்த சைலன்ஸை ஆஃப் பண்ணிட்டு வரணும், அந்த சத்தத்தை. அதை விட்டுட்டு போட்டுன்னு வந்தால் திருடுறவங்க கூட போலீஸ் வரான்ட்டு அலர்ட் ஆகி ஓடி போயிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அசிங்கமாக திட்டுறாரு அந்த வாட்ச்மேன் போலீஸை. இப்படி இருந்தால் எப்படிப்பா தப்பு நடக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அந்த வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு இருக்கிற காமன் சென்ஸ் கூட படித்த போலீஸ்க்கு இருக்க மாட்டேங்குது. நமக்கு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு காணாமல் போனால் அதே அலட்சியத்தோடு இருப்பாங்களா? என்னோடய கேள்வி அதுதான். அப்போ மட்டும் மனசு படப்படன்னு இருக்காது, நம்ம குழந்தைக்கு என்னாச்சோ, என்ன யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பதறாது? உங்கள் குழந்தைங்கன்னா ஒரு இதுவோ, அடுத்தவங்க குழந்தைங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவா? உங்களுக்கு வேலைக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் மக்களுக்காக.